பொதுவாக வந்து என்ஆர்ஐ எந்தெந்த லேண்டெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா, ஒரு கமர்ஷியல் லேண்ட் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் வாங்கலாம். ஒரு ரெசிடென்ஷியல் லேண்ட் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் வாங்கலாம். ஸோ அது போக ஏதாவது பிளாட்ஸ் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் என்ஆர்ஐஸ் கண்டிப்பாக வாங்க முடியும். எதெல்லாம் என்ஆர்ஐனால வாங்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது, இதை வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. ஒரு பிளான்டேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை வாங்க முடியுமா அப்படின்னா வாங்க முடியாது. சரி, ஒரு வீடோடு சேர்ந்து ஃபார்ம் லேண்ட் இருக்குது, அதை வாங்க முடியுமானா அவங்களால வாங்க முடியாது. ஏன்னா இதுக்கெல்லாம் அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா விவசாயம் பண்ணுறது இங்கே இருக்கிற குடிமகனால் மட்டும்தான் பண்ண முடியும். நான் ரெசிடென்ட் இந்தியனால் அதை பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால அது அலவுடு கிடையாது. பொதுவாக அங்கிருந்தாலும் இங்கே மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களாலையும் பண்ண முடியாது தான். ஸோ அவங்களால ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ரெசிடென்சியலோ கமர்ஷியலோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் பிளாட்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்களால வாங்கலாம். ஸோ வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபார்ம் லேண்ட் வாங்க முடியாது, பிளான்டேஷன் லேண்ட் வாங்க முடியாது, அது போக அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்க முடியாது. இதெல்லாம் பி கிளியராக இருந்துக்கோங்க.